காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. என் மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்களாமே, அது உண்மையாமா? ஆமா, உண்மைதான். ஆனா உங்க மாப்பிள்ளைக்கு இல்ல, என் மகனுக்கு. இது வரைக்கும் பாரதி என்னோட மாப்பிள்ளை தானம்மா. ஏம்மா, இது உங்களுக்கு அடுக்குமா? கட்டுன மருமகளை வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே, இது எந்த ஒரு நியாயம்மா? டாக்டர் படிச்சிருக்கிற என் மகனை பள்ளிக்கூடம் மட்டுமே படிச்ச உங்க மக மைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாளே, அது எந்த ஒரு நியாயம்? இந்த குடும்பத்துக்கு வாரிசை பெத்து கொடுக்க லாய்க்கு இல்லாதவ உங்க பொண்ணு, அது எந்த ஒரு நியாயம்? எனக்கு தெரியலையே. யாரோ பெத்து போட்ட ஒரு குழந்தைய தொத்தெடுக்க போய் நின்னாலே உங்க பொண்ணு, அது எந்த ஒரு நியாயம்பா? எல்லாத்தையும் விட என் மேல உயிரே வச்சிருந்தானே என் புள்ள பாரதி, எனக்கு எதிரா எதிர்த்து பேச வச்சாலே உங்க பொண்ணு, அது எந்த ஒரு நியாயம்? அதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்களே, எந்த விதத்துல சரி? நீங்களும் ஒரு பெண்ணை பெத்துட்டு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எப்படி மனசு வருதுங்க? ஏன் பொண்ணை பத்தி நீங்க பேசாதீங்க. அவ பெத்த புள்ளைய எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். ஆனா கல்யாணம் முடிஞ்ச ஒரே வருஷத்துல தானு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்தவ அவ. அவளையும் உங்க பொண்ணையும் கம்பேர் பண்ணி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அதுல எந்த நியாயமும் இல்ல. ஐயோ, என்கிட்ட தேவையில்லாம பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க பொண்ணை எப்ப வந்து கூட்டிட்டு போனோம்னு நான் சொல்றேன், அப்ப வாங்க. இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியுமாமா? தெரியாதுதான். ஆனா நான் சொன்னா எந்த பொண்ணு கழுத்துலயும் அவன் தாலி கட்டுவான். நான் கட்ட வைப்பேன். இல்லம்மா, கண்டிப்பா மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டாரு. அவன் நான் பெத்த புள்ள. எப்ப அழுவான், எப்ப அவன் சிரிப்பான், அவனோட வீக் பாயிண்ட் என்ன, எதை சொல்லி அடிச்சா அவன் நான் சொல்றத கேட்பான், எல்லாம் எனக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு நாள் அவனை வெளிநாட்டுக்கு போறேன்னு டிராமா பண்ண வச்ச மாதிரி இந்த தடவை பண்ணலான்னு நினைக்காதீங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாது. படிச்சவங்க, பணம் படைச்சவங்க, 4 விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்ப நியாயமா நடந்துக்குவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு மோசமா நடந்துக்குவேன் நான் சத்தியமா நினைக்கவே இல்லம்மா. எனக்கு போன் பண்ணி பேசுறதுக்கே உங்களுக்கு தகுதி இல்ல. ஆனா நீங்கெல்லாம் வந்து எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ பெத்த பொண்ணு என் வீட்ல இருக்கிறது தான். அவளை ஒழிச்சு கட்டினாதான் என்னையும் இந்த குடும்பத்தையும் பிடிச்ச துரதிர்ஷ்டம் ஒழியும். இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு போனை வைங்க. அம்மா, கண்ணம்மா. மாமா, டின்னர் ரெடியா இருக்கு, சாப்பிடுறீங்களா? ஐயோ வேணாம் கண்ணம்மா, நான் வர வழியில சாப்பிட்டேன். சரி, நீ இன்னைக்கு எனக்கு ஒரு தடவை கூட கால் பண்ணல? ஒன்னும் இல்ல மாமா, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு அதான். தலைவலியா? ஃபீவர் இருக்கா என்ன? தலைவலிக்கு தான் மாத்திரை வீட்டில் இருக்குல்ல, எடுத்து போட்டுக்க வேண்டியதானே?
போட்டேன் மாமா. ம். சரி வாங்க சாப்பிடலாம். ஏய் கண்ணம்மா, என்னாச்சு உனக்கு? இப்பதானே சொன்னேன் நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு. திரும்பவும் சாப்பிட போலான்றா? ஏதாவது டபுள் மைண்டடா இருக்கியா, இல்ல மனசுக்கு ஏதாவது கோளாறா? நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். சிரிக்கிறேன் பாருங்க. நீ சந்தோஷத்துல சிரிச்சா எப்படி இருக்கும், இல்ல சும்மா பேருக்கு சிரிச்சா எப்படி இருக்கும், இதெல்லாம் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் கண்ணம்மா. ஹேய், ஏதாவது பிரச்சனையா? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, ஏன் நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கீங்க? சரி ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓ, அப்படியே பேச்ச மாத்துறீங்களா? ம், சரி விடு. நீ எதையோ மறக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்புறமா அதை நான் போட்டு வாங்கிக்கிறேன். ஏன் மாமா, ம்? நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, உங்களுக்கு அது பிடிக்கல, இல்லைன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, என்ன பண்ணுவீங்க? அது வாங்குற பொருளை பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செல்ஃபோன் வாங்குறேன்னு வை, அது எனக்கு பிடிக்கலன்னு வை, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் வேற யாருக்காவது கொடுத்துருவேன். அப்புறம் ஒரு ஷர்ட் வாங்குறேன், அது எனக்கு பிடிக்கலன்னு வை, அதை அடிக்கடி போடாம எப்பயாச்சும் போடுவேன். இதெல்லாம் ஏன் கேட்குற? சும்மாதான் மாமா கேட்டேன். ஒருவேளை அந்த பொருள் மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா யூஸ் இல்லைன்னா? பத்திரமா வச்சுப்பேன். அதான் யூஸ் இல்லையே மாமா. ஆனா அது மனசுக்கு பிடிச்சிருக்குல்ல. யூஸ் ஆகுற பொருள் வேற ஒண்ணு கூட வாங்கிக்கலாம், ஆனா மனசுக்கு பிடிச்ச பொருள் எப்பவுமே கிடைக்காதுல்ல. ஆனா நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. ஓய், எதையாச்சும் வாங்கிட்டமேன்னு வச்சிருக்கியா? அதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்ற கன்ஃபியூஷன்ல இருக்கியா என்ன? இது வேற மாமா, உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும். உண்மையா நீங்க பதில் சொல்வீங்களா? என்ன கண்ணம்மா, ஒரே கேள்வி கணைகளா இருக்கு உங்ககிட்ட. மாமா, நான் கேட்கறதுக்கு கோவப்படாம பதில் சொல்வீங்களா? சரி கேளு, நான் கோவப்பட மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ற சூழ்நிலை வந்தா? கண்ணம்மா. மாமா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, டென்ஷன் ஆகாம பதில் சொல்லணும். சரி வேணாம், நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கே இந்த மாதிரி நல்லா மனசுக்குள்ள வருது? இவ்வளவு நேரம் பிடிக்காத பொருளா தூக்கி போட்டுருவீங்களா, இல்ல வச்சிருப்பீங்களா? சுத்தி சுத்தி பேசினதெல்லாம் இதுக்கு தான் இல்ல? ஏன் கண்ணம்மா, உயிரும் உணர்ச்சியும் இல்லாத ஒரு செல்போனும் நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் நீ ஒன்னா? நீ ஏன் கண்ணம்மா இப்படிலாம் யோசிக்கிற? எனக்கு இன்னொரு கல்யாணம்ன்ற பேச்சை யார் எடுத்தாலும் எனக்கு கோவம் வரும். இத பார், இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான், அது என் கண்ணம்மான்ற பேரழுகியோட ஏற்கனவே முடிஞ்சுது. நான் சாகுற வரையும் எனக்கு இந்த ஒரு கல்யாணம் மட்டும்தான். புரிஞ்சுதா? ஏய் முட்டைக்கண்ணி, உன்னதான். புரிஞ்சுதா இல்லையா? நீ ஏன் அளவுக்கு மீறி உன்னை தாழ்த்திக்கிற? நீ சொன்ன அதே உதாரணத்தை நானும் சொல்லட்டுமா? உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை யாராவது புடுங்கி எறியணும்னு நினைச்சாங்க, நீ என்ன பண்ணுவ? வேணாம், நீ சொல்லாத. நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பிடிச்ச பொருள் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கே கொடுத்துடலாம்னு சொல்ல போற, அதானே? கண்ணம்மா, உனக்கு பிடிச்ச பொருள் நிஜமாலுமே உன் மனசுல இருந்ததுன்னா உயிரே போனாலும் அதை வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. யாரு வந்தாலும் சரி, அதுக்காக ஃபைட் பண்ணும். கண்ணம்மா, ஒரே ஒரு வாழ்க்கை தான் கண்ணம்மா. மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழணும். அப்படி வாழ்றதுக்காக சண்டை போட்டு தோத்தா கூட பரவாயில்ல. ஆனா பிடிச்சதை விட்டு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா அழுதுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அது வேஸ்ட். புரியுதா? புரியுது மாமா. பாரதி எனக்கு சொந்தமாக வேண்டியவன். அவனை இன்னொருத்திக்கிட்ட விட்டு கொடுத்துட்டு முதல் தடவை செஞ்ச தப்பை இன்னொரு தடவை செய்ய மாட்டேன்.
மணிமேகலையா? எஸ். நான் டாக்டர் வெண்பா பேசுறேன். சௌந்தர்யா ஆண்டி உங்க நம்பர் கொடுத்தாங்க. ஓ அப்படியா? சொல்லுங்க டாக்டர். ஒரு முக்கியமான விஷயம், உங்களை மீட் பண்ண முடியுமா? நான் வெளியில போயிட்டு இருக்கேன். நான் வேணா எங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? நோ ப்ராப்ளம், கேட்டுட்டே வாங்க. ஓகே. ஒரு half an hour, அதுக்கப்புறம் நீங்க கிளம்பிடலாம். நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன். யா ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே. வாடி வா, உன்னை வச்சுதான் நான் அடுத்த கேமே ஆட போறேன். ஹலோ. ஹலோ கணமா, சொல்லுங்க வெண்பா. இத பத்தி கேட்டா நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. ரொம்ப பர்சனலான விஷயம். பரவாயில்ல வெண்பா, உங்களுக்கு இல்லாத உரிமையா? இல்ல, ஆண்டி பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா? தெரியும் வெண்பா. அத்தை என்கிட்ட பொண்ணோட போட்டோ கூட காட்டினாங்க. ஓ மை காட், உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். பாரதி மேல நீ உசிரே வச்சிருக்கே கண்ணம்மா. பாரதி மாமா தான் என் உலகம். அவர் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அச்சச்சோ, குழந்தை பெத்து தர முடியாத ஏன் குறையினால அதிகம் அவமானப்படுறதோ கஷ்டப்படுறதோ பாரதி மாமா தான். ஒருவேளை அத்தை சொன்ன மாதிரி இன்னொரு கல்யாணம் செஞ்சு அது மூலமா இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமோ என்னமோ. அது எப்படி கண்ணம்மா? இப்போ உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு நினைச்சு ஆண்டி பாரதிக்கு இன்னொரு பொண்ணை பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் அதே பிரச்சனை இருக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஐயோ வெண்பா, பேச்சு கூட அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி எந்த குறையும் வர பொண்ணுக்கும் இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். ஒருவேளை இன்னொரு கல்யாணம் செஞ்சு அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லாம போச்சுன்னா குறை பாரதி மேலதான் நீ எல்லாரும் நினைச்சிருவாங்கன்னு பயப்படுறிய கண்ணம்மா? வெண்பா, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். நான் கற்பனையில கூட அப்படிலாம் நினைக்க மாட்டேன். எனக்கு என் பாரதி மாமா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். உன்னை நினைச்சா நிஜமாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு கண்ணம்மா. மனசுக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும்னு அவங்கள விட்டு கொடுக்க நீ தயாராயிட்டல. கிரேட். எந்த ஒரு பொண்ணும் தான் ஹஸ்பண்டுக்கு கல்யாணம்னு சொன்னா கொந்தளிச்சிருவாங்கல்ல. அத கூட நீ ஏத்துக்கிற நிலைக்கு வந்துட்டேனா, அதுவும் பாரதி மேல இருக்கிற அன்புனால நீ இதை செய்யறேன்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கண்ணம்மா. சரி வெண்பா, நான் அப்புறம் பேசட்டுமா? சரி கண்ணம்மா, நீ உன் வேலையை பாரு. ஏன்னா என் வேலை முடிஞ்சிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க டாக்டர் வெண்பான்றது அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்லாம் இல்ல, ஆனா அவங்க தான் கால் பண்ணி வர சொன்னாங்க. பர்சனலான விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஹலோ மேம், உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. உங்க பேரு? மணிமேகலை. மணிமேகலை மேம். ஓகே மேம். செகண்ட் கேபின் போங்க. அங்கேயா? ஆமா. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. மணிமேகலை, யா வாங்க வாங்க. ஹாய். ஹாய். ஆண்டி போட்டோ காமிச்சாங்க, பட் நேர்ல இன்னும் செம்ம அழகா கியூட்டா இருக்கீங்களே. ஹோ, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். என்ன வெண்பானே கூப்பிடலாம். நான் டாக்டர் பாரதியோட ஃப்ரெண்டு தான், அவரோட கிளாஸ்மேட். ஓ ஓகே. சரி வாங்க, சின்னதா ஒரு டெஸ்ட் எடுத்துடலாம். ஹே வெயிட் வெயிட், டெஸ்டா? என்ன டெஸ்ட்? ஒன்றும் இல்லை மணிமேகலை, ஜஸ்ட் ஒரு செக்அப் தான், ஒன்றும் இல்லை, ஒரு half an hour முடிஞ்சிடும். வாங்க. ஒரு நிமிஷம், என்ன டெஸ்ட்?
நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். வந்ததும் என்ன ஏதுன்னு கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு டெஸ்ட் எடுக்குவான்னு சொல்றீங்க. ஆக்சுவலி என்னன்னா மணிமேகலை, ஆண்டி வந்து கண்ணம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு தான் பாரதிக்கு இன்னொரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்றாங்க. சரி, ஒருவேளை அடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுக்கும் அதே குறை இருந்துடக்கூடாதுல்ல. அதனால அதனால ஒண்ணும் இல்ல, ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான். எவ்வளவு பொண்ணுங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு மணிமேகலை. ஹலோ, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்க. இப்போ எனக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறக்குமா? குழந்தை பெத்துக்கிற தகுதியோட இருக்கீங்களா? இத செக் பண்ண ஒரு ஸ்கேன், சின்னதா 2-3 டெஸ்ட், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்திலே முடிஞ்சு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏதோ டாக்டர்னு சொல்றேன் மரியாதைக்காக வந்தா எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான் டெஸ்ட் பண்றியா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியா? எனக்கு குழந்தை பிறக்கிறதும் பிறக்காம போறதும் என்னோட பர்சனல் விஷயம். அதை பத்தி என்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம எனக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரு? நீ எல்லாம் ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? இல்ல மணிமேகலை, இப்போ பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதே இந்த பிரச்சனைக்காக தான். அதுவே ரிப்பீட் ஆக. முதல்ல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. ஏதோ எங்க அம்மா குடும்ப கஷ்டம்னு புலம்புறாங்களாச்சேன்னு அரைக்குறையா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க எல்லாம் இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீ வெறும் 50 தானே? உன்னை ஏவி விட்டது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சௌந்தர்யா தானே? அவங்க சொல்லிதானே நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? பணம் இருக்கு, பெரிய இடம்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? இன்னைக்கு குழந்தை பிறக்குமான்னு டெஸ்ட் பண்ணுவீங்க, நாளைக்கு கற்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவீங்களா? உன் பேரை தவிர வேற எதுவுமே உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அதனால இதோட உன்னை நான் விட்டுட்டு போறேன். ஆனா அந்த சௌந்தர்யாவை வச்சுக்கிறேன். நீ அடிச்சதுதான் கொஞ்சம் வலிக்குது. பட் நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப கோவக்காரியா இருக்கியே. நீ போய் அங்க ரகலை பண்ணுவ. அடுத்து சௌந்தர்யா ஆண்டி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ என்ன பேசுறதுன்னு இப்பவே என்கிட்ட ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. I'm waiting. போதும். அதென்ன ரைஸா? ரைஸ் தான். ஓ, தள்ளு. கண்ணம்மா, நீ உட்காந்து சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல அறிவு, எனக்கு பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அஞ்சலி, நீ சமைச்சு உன் கையால நாங்க எல்லாரும் சாப்பிடணுமா? ஆமா, நீ எந்த டிஷ் ரொம்ப பிரமாதமா செய்வ? அஞ்சலி, அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சியே, செமையா இருந்துச்சு. என்னது? அதான் அஞ்சலி, போன புதன்கிழமை செஞ்சியே அது. கிச்சன் கிழக்குல இருக்கா இல்ல மேற்குல இருக்கானே எனக்கு மறந்து போச்சு. இவன் எதை சொல்றானே புரிய மாட்டேங்குதே. அகில், நீ ஏன் இவ்ளோ ஆர்வமா சொல்றனா? அப்ப கண்டிப்பா அது செம டிஷ்ஷா தான் இருக்கும். அஞ்சலிக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு நீயே சொல்லிட. அன்னைக்கு ஒரு நாள் அடுப்புல நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதுல முட்டை இருக்குல்ல, முட்டை அப்படியே உள்ள போட்டு அவிச்சு அதை அழகா தோலை உரிச்சு கொடுத்தா பாரு, வா, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. முட்டையோட தோல் விரிச்சத ரசிச்சு பாராட்டுற போது நீதான். சரி, சாப்பிடு. சௌந்தர்யா மேடம், சௌந்தர்யா மேடம், இங்க யார் சௌந்தர்யா? யாருங்க நீங்க? எங்க வீட்டுக்குள்ள நீங்க பாட்டு வந்துட்டு சௌந்தர்யான்னு சத்தமா கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க யாரு? ஓ, சௌந்தர்யாவுக்கு ரெண்டாவதா இன்னொரு மகா இருக்கிறதா சொன்னாங்களே, நீங்க தானா அது? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க யாரு? ஏன் என்ன பத்தி உங்க அம்மா உங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லலையா?
சௌந்தர்யா மேடம். வாங்க 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 மேடம். என்ன உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் நான் யாருன்னு கேக்குறாங்க? யார்கிட்டயும் எதுவுமே சொல்லலையா? துணிக்காரே டாக்டர் சார், அவருக்காச்சும் சொன்னீங்களா இல்ல அவர்கிட்டயும் சொல்லலையா? மா யாரும்மா அவங்க? உங்களுக்கு தெரியுன்றாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் சார், இவங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன். உங்களுக்கு ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்றதுக்கு உங்க அம்மா ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு நான் தான்.